श्रीगुरुभ्यो नमः। स्तौमि त्वां त्वाञ्च वन्दे भज मम रसना मा कदाचित् त्यजेताः। मामे बुद्धिर्विरुद्धा भवतु न च मनो देवि मे यातु पापं। मामे दुःखं कदाचित् विपति च समयेऽप्यस्तु मे नाकुलत्वं। शास्त्रे वादे कवित्वे प्रसरतु मम धीः मास्तु कुण्ठा कदाचित्। कर्मस्वात्मोचितेषु स्थिरतरधिषणां देहदार्ढ्यं तदर्थं दीर्घं चायुर्यशश्च त्रिभुवनविदितं पापमार्गात् विरक्तिं सत्सङ्गं सत्कथायाः श्रवणमपि सदा देवि दत्त्वा कृपाब्धे विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्. இந்த ஸ்லோகமும் பிரார்த்தனையா தான் சொல்ல போறார். कर्मसु आत्म उचितेषु स्थिरतरधिषणां देहदार्ढ्यं तदर्थं दीर्घं चायुः यशश्च त्रिभुवनविदितं पापमार्गात् विरक्तिम् सत्संगं सत्कथायाः श्रवणमपि सदा देवी दत्त्वा कृपाब्धे विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्. சனாதன தர்மத்துல ஆசிரம தர்மங்கள்னு இருக்கு. ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருப்பான், கிரகஸ்தரா இருப்பார், வானப்பிரஸ்தரா இருப்பார், சன்னியாசியாவும் இருப்பார். ஓரொரு ஆசிரமத்துக்கு ஓரொரு தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள் எதை ஆசிரியிச்சுட்டு வரும்னா வேதத்தை ஆசிரியிச்சுட்டு வரும். வேதம் நம்மளுக்கு கர்மாக்களை விகித்து கொடுக்கறது. ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான்னா அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், தினம் அவன் கத்துண்ட வேதத்தை மாத்தியானிக சந்தர்ப்பத்துல உரு போடணும், சாஸ்திரம் கத்துண்டான்னா அதை படிக்கணும். இது மாதிரி ஒரு தர்மம் பிரம்மச்சாரிக்கு. கிரகஸ்தனானா அவனுக்கு நிறைய தான தர்மங்கள், விரத அனுஷ்டானங்கள் இதெல்லாம் விடாம பண்ணணும்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணணும், ஔபாசனத்தை பண்ணணும், இது மாதிரி நிறைய வேதங்களை விதிக்கிறது. வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் கர்மாங்கிறது லட்சியமே இல்லை. ஏன்னா அவ கர்மா வேண்டாம், கர்மானால பலன் இல்லை, கர்மாத்தினால நம்மளுக்கு ஒன்றும் அடைய போறது இல்லைன்னு ஒரு நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் விட்டவா. நம்ம அதை பண்ணவே கூடாது. அப்படி இருக்கிற கர்மா திருப்பி 3 பாகத்தை பிரிக்கிறா சாஸ்திரத்துல. விஹித கர்மா, நைமித்திக கர்மா, நைமித்திக கர்ம காமிய கர்மாக்கள், அப்புறம் நிஷித்த கர்மான்னு பிரிக்கிறா. விஹித கர்மானா என்னன்னா, விஹிதமா இருக்கிறதுனா இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்மா. இப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போனா படிக்கிறது ஒரு கர்மாவோ அது அவனுக்கு விஹித கர்மா. கிரகஸ்தனா இருந்த பட்சத்துல அவனோட பத்னியையும் குழந்தையும் பார்த்துக்கிறது அவனுக்கு விஹித கர்மா. விஹித கர்மால என்னன்னா இவன் விடறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எந்த காரணத்தை கொண்டும் விஹித கர்மாவை விடவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் இவனுக்கு விஹித கர்மாவை விடவே கூடாது. விட்டா என்னன்னா இவனுக்கு ஒரு தோஷம் வரும். சாஸ்திரத்துல அதுக்கு பிரத்யவாய தோஷம்னு சொல்லுவான். அந்த தோஷம் இவனை சேர்ந்துக்கும். விஹித கர்மாவை பண்ணலைன்னா இவனுக்கு பிரத்யவாய தோஷங்கள் சேரும். விஹித கர்மாவை பண்ணாம இருக்கிறதுனால மட்டும் இல்ல, இவனுக்கு விஹிதமா இல்லாத கர்மாவை பண்ணாலும் இவனுக்கு தோஷம் சேரும். ரெண்டும் இருக்கு. விஹித கர்மாவை பண்ணாம இருக்கிறது, இவனுக்கு விஹிதமா இல்லாத கர்மாவை பண்ணறது. ரெண்டு பண்ண பட்சத்திலையும் இவனுக்கு தோஷங்கள் வரும். இதுக்கு விஹித கர்மான்னு பேரு. அது அடுத்த கேட்டகரி நிமித்த கர்மா அथवा காமிய கர்மாக்கள். காமிய கர்மாக்கள் என்னன்னா, ஒரு காமனைய மனசுல வச்சுண்டு இந்த இந்த வேலை எனக்கு ஆணும், அதனால நான் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணறேன். இல்ல எனக்கு இந்த வேலை ஆறதுக்கு நிறைய பிரதிபந்தகங்கள் வந்துட்டே இருக்கு, அந்த பிரதிபந்தகங்கள் எல்லாம் போறதுக்கு நான் இந்த கர்மாவை பண்றேன், இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றேன், ஏகாதசியாதி உபவாசங்களை பண்றேன்னு ஒரு காமியங்கள். இப்போ அதே நிமித்த கர்மாவாவும் ஆகும். ஏகாதசி வந்தா எப்படி நிமித்தமோ, ஒரு சிச்சுவேஷன் வரைச்சே அந்த கர்மாவை பண்ணா அதுக்கு நிமித்தம்னு பேரு. இப்போ எப்படி கிரகணம் வந்தப்போ தர்ப்பணாதிகளை கொடுக்கணுங்கிறது ஒரு நிமித்தமோ, அது மாதிரி இதெல்லாமே நிமித்த கர்மா. காமிய கர்மாக்கள் ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நிஷித்த கர்மா. இன்னொருத்தர போய் உபதிரவிக்காதே,
இன்னொருத்தர போய் ரொம்ப வேகமா இருக்கிற வாக்கியங்களால பேசி ஹிம்சை பண்ணாதே. இதெல்லாம் கீதையில வருதுதான். அனுத்வேக கரம் வாக்கியம்னு கீதையில எல்லாம் வரும். இன்னொருத்தர போய் ஹிம்சை பண்ணாதே, இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை பேசாதே, எல்லார்கிட்டையும் ஸ்வபாவத்தோட நடந்துக்கோ. இது மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நிஷித்த கர்மா. இன்னொருத்தருக்கு போய் ஹிம்சையை கொடுக்கறது, அथवा இன்னொருத்தர்கிட்ட போய் ரொம்ப வேகத்தோட உத்வேகத்தோட பேசுறது, அவளுக்கு மனசுக்கு கஷ்டமாற மாதிரி, இப்படி அதெல்லாம் நிஷித்த கர்மா. இந்த நிஷித்த கர்மாங்கிறது எந்த காலத்திலையும் ஒருத்தன் பண்ணவே கூடாது. நான் நிஷித்த கர்மாக்கள் நிறைய லிஸ்ட் இருக்கு, அது நான் இப்ப சொல்ல போல. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிஷித்த கர்மாவை இவன் எந்த காலத்திலையும் பண்ணவே கூடாது. இவனுக்கு எந்த கஷ்டம் வந்த பட்சத்திலையும் நிஷித்த கர்மாவை பண்ணவே கூடாது. இவன் பண்ண அவசியம் பண்ண வேண்டியது விஹித கர்மாவை. இவனுக்கு காமியங்கள் இல்லைங்கிற பட்சத்துல ஈஸ்வரார்ப்பணமா நிமித்த கர்மாவை பண்ணலாம். சாஸ்திரத்துல ஏகாதசியாதி உபவாசங்களை சொல்லியிருக்கு. ஏகாதசி ஒரு நிமித்தம் உபவாசத்துக்கு. அதனால எனக்கு காமனைகள் இல்லாத பட்சத்திலையும் ஈஸ்வர பிரீத்தியர்த்தமா நிமித்த கர்மாக்களை பண்ணலாம். இது கீதையில இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது 3வது அத்தியாயத்துல விஸ்தாரமா பகவான் பேசியிருக்கான். இப்போ கர்மாங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. கர்மாக்களை விடறதுக்கு யாரும் சொல்லவே இல்லை. கர்மாக்களை அவசியம் பண்ணியே ஆகணும். எப்போ இந்த 15 நிமிஷம் பிரேக் கொடுத்தது எதுக்குன்னா, யார் யார் சந்தியாவந்தனம் பண்ணறதுக்கு யோக்கியாளா இருக்காளோ அவ எல்லாம் அர்க்கியத்தை விட்டுட்டு வரத்துக்கு. இது மாதிரி விஹித கர்மாவை என்னைக்கும் விடவே கூடாதுன்னு இருக்கு. அதுதான் ஆச்சாரியால் இங்க அதை ஒரு பிரார்த்தனையா அம்பாள் கிட்ட வைக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு ஜாட்யம்ங்கிற ஒரு சுவாவம் வந்திருக்கு, சோம்பேறித்தனம். சரி பார்த்துக்கலாம், 6 மணிக்கு பண்ணலன்னா என்ன 7 மணிக்கு பண்ணலாம். அது 7 மணி ஆகவே ஆகாது. 7:05 ஆயிடுத்துனா சரி 8 மணிக்கு பண்ணிக்கலாம். 8 மணிக்கு பார்க்கவே மாட்டோம், 8:05 ஆயிடும். சரி 8:05 ஆயிடுத்து, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுரும். ஒரு ஜாட்டிய ஸ்வபாவம், ஒரு சோம்பேறித்தனம் நம்மளுக்கு சுவாபாவிகமா வரதுனால ஆச்சாரியால் இங்க என்ன சொல்றார், கர்மசு ஆத்ம உச்சிதேஷு ஸ்திரதர திஷணாம்ங்கிறார். என் புத்தி நல்லா அந்த கர்மா, வேதம் எந்தெந்த கர்மாவை எனக்கு சொல்லியிருக்கோ அந்த சொன்ன கர்மா மேல என் புத்தி ஸ்திரமா நிக்கட்டும். எந்த கர்மானா விஹிதமான கர்மா, என்னோட ஸ்ரேயஸுக்கு எந்த கர்மா உச்சிதமா இருக்குமோ, கர்மசு ஆத்ம உச்சிதேஷு, என்னோட ஸ்ரேயஸுக்கு எந்தெந்த கர்மா உச்சிதமா இருக்குமோ அந்தந்த கர்மா மேல, பண்ணக்கூடிய கர்மா மேல என் புத்தி ஸ்திரமா இருக்கட்டும்ங்கிறது முதல் பிரார்த்தனை. அதுக்கப்புறம் தீர்கஞ்சாயுர் யசஸ்ச திரிபுவன விதித்தம் பாபமார்காத் விரக்தி. 2 பிரார்த்தனை. முதல் பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை என்ன, தீர்கஞ்சாயுர் யசஸ்ச திரிபுவன விதித்தம். 3வது பாபமார்காத் விரக்திம். தீர்கன் ஆயுர்ஹு யசஸ்ச திரிபுவன விதித்தம். தீர்க்கமான ஆயுஷ். சந்தியாவந்தனம் பண்ணச்சையும் சமிதாதானம் பண்ண பிரம்மச்சாரி வேண்டறதே இதுதான். மயி மேதா மயி பிரஜா மயி அக்னிஸ்தேஜோ ததாத்து மயி மேதா மயி பிரஜா மயி இந்திரியம் ததாத்து மயி மேதா மயி பிரஜாம்னு விஸ்தாரமா இது எல்லாத்தையும் வேண்டுவான். ஏன்னா தீர்க்கமான ஆயுஷ் இருந்த பட்சத்துல தான் இவன் நிறைய அனுஷ்டானத்தை பண்ணலாம். நிறைய அனுஷ்டானத்தை பண்ணா என்ன ஆகும்னா இவனுக்கு நிறைய யசஸ் கிடைக்கும். யசஸ்னா லோகத்துல இருக்கக்கூடிய யசஸ் இல்ல, யசஸ் லோகத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கீர்த்தின்னு பேர். நம்ம 4 பேர் நம்ம 4 இடத்துக்கு போனா புகழறா, ஏதோ பெரிய படிச்சிருக்கோம்னு எல்லாம் சொல்றா, அதுக்கெல்லாம் பேரு கீர்த்தின்னு பேர். யசஸ் எதுனா தர்ம காரியத்தினால பண்ணக்கூடிய ஒரு நல்ல பேர் வருமே, அது வெளியில தெரியவே தெரியாது. இவன் கிட்டே இருக்கும். இது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அது பத்திரமா வச்சுட்டு இருப்பான். அது இப்போ அவனுக்கு 3 லோகத்திலயும் அவனை காப்பாத்தும். 3 லோகத்திலையும் அது காப்பாத்தும். எப்போனா இவன் விஹிதமான கர்மாவை விடாம பக்தி ஸ்ரத்தையா பண்ணா அந்த கிளாஸ் இருக்கு. அதை விட்டு அது இப்போ ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்கே, இப்போ ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறது இவனுக்கு விஹித கர்மா. ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன், நான் அநாத குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு போடுறேன், அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா இவனுக்கு விஹித கர்மா ஸ்ராத்தம் பண்ணுறது. அநாதாசிரம குழந்தைகளுக்கு சாதம் போடாதுங்கன்னு சொல்ல வரல. ஆனா விஹித கர்மாவை பண்ணினதுக்கு அப்புறம் நீ அந்த கர்மாவை பண்ணுப்பா, அதை யாரும் உன்னை தடுக்கல. ஆனா உனக்கு நீ சோம்பேறித்தனத்தினால நீ பைசாவை எங்கேயோ செலவழிக்கணுங்கிற ஒரு மனசுல வச்சுண்டு நீ விஹித கர்மாவை பண்ணாம எதையோ ஒரு நெப்பத்தை காட்டி, நான் அநாத குழந்தைகளை நெப்பத்தை காட்டி
அவளுக்கு நான் சாதம் போடுறேன், ஏழு ஏழுக்கு நான் புஸ்தகமும் பெண்ணையும் கொடுக்கறேன், இது மாதிரி எல்லாம் சொன்னா என்னன்னா முட்டாள்தனம். ஏன்னா இவன் புத்தி வேதம் விகித்தி இருக்கிற கர்மால ஸ்திரமா இல்லை. ஸ்திரமா இல்லாத பட்சத்துலதான் இவன் கொடுத்திருக்கிற வேலையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, ஒரு ஆபீஸ்ல ஒரு மனுஷன், ஒரு கிளர்க் இருக்கான், ஒரு பியூன் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலைய மேனேஜர் யாரோ ஒருத்தர் கொடுக்கறா, அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், என்னலாமோ சொல்லுவான், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், ஏன்னா இவனுக்கு வேலை கம்மியானும். அது மாதிரி இவனுக்கு விகித கர்மாவை பண்ணாம இருக்கிறதுனால இவன் என்னென்ன சொல்லுவான், நான் கோவிலுக்கு போய் ஒரு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண வைக்க போறேன். ஏன்னா இவன் சந்தியாவந்தனம் பண்ணல. இப்போ விகித கர்மாவை பண்ணாம இருந்தா எந்த கர்மாவுக்கும் நீங்க பண்ணறதுக்கு அதிகாரியா ஆகவே மாட்டேன். அசுச்சிஹி அனர்ஹா சர்வ கர்மசூன்னு சாஸ்திரம் சொல்லுறது. ஸோ சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எந்தெந்த ஆசிரமத்துக்கு எந்தெந்த கர்மா இருக்கோ அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த கர்மாவை இவன் பண்ணணும். இப்போ பண்ணறதுக்கு புத்தி ஸ்திரமா இல்லைன்னா அந்த புத்தி ஸ்திரமா இருக்கிற மாதிரியே பண்ணி கொடு அம்மான்னு கேட்கறான். கர்ம சுவாத்மோச்சிதேஷு ஸ்திரதர திஷனா. இப்போ கர்மாவை பண்ணறதுக்கு ஸ்திரமான புத்தி இருக்கு, ஆனா உடம்புல சக்தி இல்லை. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இப்போ நிறைய எனக்கு கர்மாவை பண்ணணும், எனக்கு சோமயாகம் மாதிரி பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணணும், 15 நாளைக்கு யாகம், அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா என்னால உடம்பே முடியல. நான் ஏந்துண்டா எனக்கு ஜுரம் வருது, படுத்துண்டா இருமல் வருதுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துருத்துனா இவ என்ன கஷ்டப்படுவா? அதனால ஆச்சாரியால் அதையும் சேர்த்து சொல்றார், தீர்கஞ்சாயுஹு தேக தார்டியம். தேகமும் தார்டியமா இருக்கட்டும்மா. எந்த தேகத்தை தார்டியமா இருந்துதான் இந்த கர்மாவை பண்ணறதுக்கு அனுகூலத்துக்கு தான் தேக தார்டியமே தவிர, நான் உலகத்துல அது என்னோட தேகம் தார்டியமா இருக்குன்னு 4 பேருக்கு காட்டிக்கிறதுக்கு இல்லை. தேகம் தார்டியமா இருக்கு, நல்ல கர்மாவை பண்ணறதுக்கு புத்தியும் இருக்கு, ஆனா ஆயுஷ் இல்லைன்னா இவன் கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, இப்பதான் பிரம்மச்சாரி, கொஞ்ச நாள் தான் கர்ம உபநயனம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் சந்தியாவந்தனம் வேத எல்லாத்தையும் கத்துன்னு இருக்கான். பெரிய யாக யஜ்ஞங்கள் எல்லாம் அக்னிஹோத்திரியா பண்ணணும், அதுக்குள்ள ஆயுஷ் முடிஞ்சுடுத்துனா ஜீவனமே வியர்த்தமா போயிடும். அதனால ஆச்சாரியால் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளவு சூக்ஷ்மமா ஆச்சாரியால் கவனிச்சு கவனிச்சு போடுறார். தீர்கஞ்சாயுஹு. இதெல்லாம் பண்ணியும் சத்துவமா இருக்கக்கூடிய புத்தி இல்லைன்னா பண்ண பாப்பம் பண்ண புண்ணிய கர்மா போயிடும். எல்லாம் எப்படி நல்ல கர்மாவை பண்ணி வந்தவாளை அவமானிச்சு அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பெரிய கர்மாவை பண்றேள், ஏகாதச ருத்ராபிஷேகங்கள் எல்லாம் பண்றேள், அந்த கர்மாவை பண்ண வந்த வட்டுக்கள் எல்லாரையும் அவமானம் படுத்தி அனுப்பினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்காம சாத்விகமா அவ எல்லாரையும் பரமேஸ்வர ஸ்வரூபாளா பார்த்து, இப்ப எப்படி இன்னைக்கு ஆராதனை நடந்த பட்சத்துல வந்தவா எல்லாரும் ஆச்சாரியாளோட ரூபம்னு நம்ம பார்த்து எப்படி நமஸ்காரம் பண்றோமோ அது மாதிரி வரவா எல்லாரையும் பரமேஸ்வரனோட ரூபம்னு பார்த்து அப்படி இருந்தா என்ன ஆகும்னா இவனுக்கு யசஸ் நல்லா கிடைக்கும். சாத்விகமா இருக்கக்கூடிய யசஸ், அந்த யசஸையும் இவன் நல்லா தாரணம் பண்ணணும். ஏன்னா யசஸ் சிலப்போ வந்துருச்சுன்னா யசஸே கீர்த்தியா மாறிடும். யசஸ் கீர்த்தியா ஆயிடுத்துன்னா கீர்த்தி உலகத்துல இருக்கிறவா எல்லாம் இவனை புகழ ஆரம்பிச்சிருவா. உலகத்துல இருக்கிறவா எல்லாம் இவனை புகழ ஆரம்பிச்சாள்னா இவன் விகித கர்மாவை விட்டுருவான். ஏன்னா இவனுக்கு நிறைய பேர் புகழறா, இவன் ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன், இன்டர்வியூ மேல இன்டர்வியூ எல்லாரும் கூப்பிடுறா, இவனுக்கு ஸ்வதர்மம் பண்ணறதுக்கு சமயம் போயிடும். அப்படி இல்லாம எங்க குருநாதர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எப்படி இருக்கணும் ஒரு 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 பிரம்மச்சாரியோ இல்ல ஒரு ஒருத்தனோ ஒரு முமுட்சுவோ எப்படி இருக்கணும்னு கேட்டா, இன்னும் ஒரு காய் மரத்துல இருந்ததுன்னா அதுவும் பச்சையா இருந்து இலையும் பச்சையா இருந்ததுன்னா எப்படி காய் இருக்கிறதே இலையில மரத்துல தெரியாதோ அது மாதிரி ஒரு பிரம்மச்சாரி இருந்து போயிடணும். அவன் என்ன வேலை பண்றான், என்ன கர்மா பண்றான், என்ன அனுஷ்டானம் பண்றாங்கிறது அதை பரப்பிண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா யசஸ் இவனுக்கு நல்லா கிடைக்கும். அந்த யசஸ் என்ன பண்ணும்னா இவனை 3 லோகத்திலையும் இவன் பண்ண சத்கர்மானால காப்பாத்து. அதான் இங்க சொல்றா, தீர்கஞ்சாயுர் யசஸ்ச திரிபுவன விதிதம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது பாப மார்காத் விரக்திம். எது புண்ணியம் எது பாபம்னு தெரியணும். அது எப்படி தெரியும்? முதல்ல ஆத்துல இருக்கிறவா சொல்லி கொடுப்பா. இப்போ ஆத்துல இருக்கிறவா சொல்லி கொடுக்கறவாளோட பேச்சு நான் கேட்கல, நான் எல்லாத்தையும் விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுப்பேன். ஒரு கூட்டம் அவ என்னன்னாலும் நாங்க யோசிச்சுதான் முடிவெடுப்போம்னா, அப்போ அவளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் கேட்டா வேதத்தினாலதான் புரிய வைக்க முடியும்.
இதம் புண்ணியம் இதம் பாபம், இதுதான் புண்ணியம் இதுதான் பாபம், இந்த கர்மாவை பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த கர்மாவை பண்ணா உனக்கு பாவம் கிடைக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வேதம் யாரோ ஒருத்தர் எழுதில. இப்போ நான் ஒரு வேதத்தை எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு சுவாபாவிகமா ஒரு மனசுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இவர் இவரோட இஷ்டத்துக்கு எதையா எழுதி வச்சிருப்பார், இவருக்கு சுவார்த்தம் இருக்கலாம், அதுல இவருக்கு கீர்த்தி இருக்கலாம், இவருக்கு புகழ்ச்சி தேவைப்படுறது உலகத்துல, அதனால இவர் எல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா வேதம்ங்கிறது அப்படி பண்ணவே இல்லை. வேதங்கிறது யாரோ எழுதி வச்சதும் இல்லை. வேதங்கள் ஒரு கிரந்த ராசியும் இல்லை. வேதோ நாம நது கிரந்த ராசின்னு சாஸ்திரம் சொல்லறது. வேதங்கள் பகவானோட ரூபமாவே இருக்கு. பகவானோட ரூபத்தை ஒரு மந்திர மூலமா பார்க்கணும்னு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் வேதத்தோட ஸ்வரூபம். அதனால வேதத்தை நம்ம என்னைக்கும் கடையா பார்க்கவே கூடாது. வேதம் மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான ஒரு இருக்கிறது வேற இந்த உலகத்துல வேற எங்கேயும் இல்லை, பாரதத்தை தவிர. அதுவும் இன்னைக்கு இவ்வளோ பேர் அத்தியனம் பண்றாளே வேதத்தை, அப்போ அதோட பெருமை எப்படி இருக்கும்? அப்போ அந்த எல்லாத்தையும் அந்த பாபம் எதுன்னு வேதத்திலேருந்து சரியா தெரிஞ்சுண்டு அதுலேருந்து விரக்தாள் ஆனும். அந்த விரக்தாள் பாப்பத்திலேருந்து விரக்தாள் ஆனோம்னா எப்படி ஆகும்னா, நம்ம புத்தி எப்போ ப்ராப்பரா நல்ல கர்மாக்கள்லயே நிலை நின்று இருக்கோ அப்போதான் நிஷித்த கர்மா பாப கர்மாக்கள்லேருந்து விலகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இவனுக்கு பாப கர்மான்னு தெரிஞ்ச பட்சத்திலையும் இவன் அந்த தப்பை பண்ணுவான். இப்போ ஸ்திரீ சங்கம் பண்ணக்கூடாது, அது நிஷித்தம். பரஸ்திரிய பார்க்க கூடாதுங்கிறது புருஷனுக்கு ஒரு நியமம். அப்போ அந்த பரஸ்திரிய கெட்ட திருஷ்டியில பார்க்கக்கூடாதுங்கிற நியமம் இருந்த பட்சத்திலையும் இவன் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு அது தெரியும் தப்புன்னு, ஆனாலும் கெட்ட திருஷ்டியில பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு புத்தியில அது ஸ்திரமா இல்லை. எப்போ ஸ்திரமா இல்லையோ அப்போ அந்த கர்மாவை பண்ணுவான். இப்போ ஜூஜ் ஆடுறதுக்கு, கேம்பிளிங் பண்ணுறது, திருடுறது, இது மாதிரி எல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனா இவனுக்கு ஆசையால என்ன பண்றான், தெரிஞ்சாலும் அதை பண்றான். இப்போ இது பண்ணாம இருக்கணும்னா அம்பாள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னொரு உபாயம் என்னன்னா, எப்போ எப்போ மனசு பாப்பத்தோடு சிந்தனைக்கு போறதோ அப்போ எல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தோடு ஸ்மரணையை பண்ணலாம். எப்போ எப்போ பாப்பத்து பக்கமா போறதோ, எப்போ எப்போ திருஷ்டி தப்பா போறதோ, எப்போ எப்போ கெட்டமான சித்தவருத்திகள் மனசுக்குள்ள வருதோ, சுவாபாவிகமா இவ்வளோ வருஷம் அதை குடிச்சதுனால அது சுவாபாவிகமா வரும். அப்போ அந்த வந்ததை நம்ம எப்படி உடனே நிறுத்த முடியும், நிரோதத்தை எப்படி பண்ண முடியும் அதான்னு கேட்டா, ரொம்ப புருஷ பிரயத்னத்தை போட்டு பண்ணா என்ன ஆகும்னா அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஒண்ணு பண்ண மாட்டேன், இன்னைக்கு ஏகாதசி சாப்பிட மாட்டேன்னு உட்காந்தா அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நான் எதையும் கெட்டதா நினைக்கவே மாட்டேன்னு உட்காந்தா அன்னைக்கு தான் எல்லாம் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்னா, சங்கல்பமே பண்ணிக்காம எப்போ எப்போ மனசுல கெட்ட சித்தவிருத்திகள் வருதோ, எப்போ எப்போ கெட்ட தோஷங்கள் எல்லாம் மனசுல காணறதோ, அப்போ எல்லாம் என்ன பண்ணனா உடனே இஷ்டமான தெய்வத்தை மனசுல கொண்டு வரும். எப்போ இஷ்டமான தெய்வம் மனசுக்குள்ள வருதோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சித்தவருத்திகள் இந்த பிரபாவத்துக்கு, இந்த இஷ்ட தெய்வத்தோட நாமத்து முன்னாடி, பிரபாவத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேங்கிறது. அது உடனே கொண்டு விடக்கூடாது. அதை கொஞ்ச நேரம் ஸ்மரணை பண்ணணும். அந்த நாமாவையாவது ஸ்மரணை பண்ணணும், இஷ்ட தேவத்தையோடு ஸ்மரணை பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாரு, வித்யா முத்ராட்சமாலா மிருதகட்ட விலசத், இது மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் மனசுக்கு கொண்டு அப்போ என்ன ஆகும்னா, இந்த சிந்தனை பண்ணி 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 இந்த சிந்தனை பண்ணற அவசரத்துல என்ன ஆகும்னா, வந்த கெட்ட திருஷ்டிகளோ கெட்ட சித்தவருத்திகளோ கீழே விழுந்துடும். ஏன்னா அதுக்கு நம்ம பலத்தை கொடுக்கல. பலத்தை ஒரு சித்தவருத்திக்கு பலத்தை கொடுத்தோம்னா, சித்தவருத்தினா தாட், ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ள வருது, அதுக்கு நம்ம பலத்தை கொடுத்தோம்னா, இல்ல அந்த பலத்துக்கு பின்னாடி போனோம்னா என்ன ஆகும்னா அது வளர்ந்துட்டே போகும். எந்த அளவுக்கு வளரும்னா, ஒரு நாளைக்கு உங்களையே சாப்பிடுற அளவுக்கு வளரும். இப்போ அந்த சித்தவருத்திக்கு பலத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இன்னொன்னு கொண்டு வைக்கணும். எப்படி ஒரு ரூம்ல இருட்டா இருந்த பட்சத்துல அதுல இருக்க வேண்டியதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லைட்டை போட்டு பாக்குறோமோ, இந்த கெட்ட சித்தவருத்திகளுக்கு முன்னாடி சாத்விகமான மூர்த்திகளை முன்னே கொண்டு வைக்கணும். அதுவும் ரொம்ப மட்டத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன்,
எந்த மூர்த்திகளை நீங்க ஆராதனை பண்ணறேங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப உக்கிரமா இருக்கிற மூர்த்திகள் எல்லாரையும் ஆராதனை பண்ணினா மனசு சாந்தமா இருக்காது. ஏன் சாரதைய உபாசனைக்கு உச்சிதம்னு நான் சொன்னேன்னா, சாரதையோ தட்சிணாமூர்த்தியோ இல்ல அது மாதிரி லக்ஷ்மி நாராயணாலோ பரமேஸ்வரனோ இல்ல வெறும் மகாவிஷ்ணுவோ இது மாதிரி இருக்கிற ரூபங்கள் எல்லாம் எதுக்கு ரொம்ப உச்சிதம்னா, அது சாத்விகமா இருக்கக்கூடிய பூஜை முறையில இருக்கிறது. சாத்விகமா இருக்கக்கூடிய பூஜையில இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திகள் அது மாதிரி ஒரு சித்தவருத்திகளை மனசுக்குள்ள போடுவா. உக்ரமா ரொம்ப கோரமா இருந்து இவெல்லாம் பண்ண ஒரு பூஜைகளை நீங்க இருக்கக்கூடிய மனசுல கொண்டு வந்த, இப்ப ஒரு காலபைரவர்னு வச்சுக்கோங்க. காலபைரவர் ரொம்ப உக்ரம். இப்போ அந்த ஆல்ரெடி உங்களுக்கு மனசுல ஆவேசங்கள் நிறைய ஓடின்னு இருக்கு. அந்த சமயத்துல காலபைரவாதி ரூபங்களை உள்ள கொண்டு வந்தேன்னா அது உத்வேகத்தை இன்னும் உண்டு பண்ணும். அது அந்தந்த தேவதைக்கு அந்தந்த ஸ்தானத்தை கொடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த காலபைரவாதி தேவதைகள் காவல் தெய்வங்கள் ஆன காலத்துல அவ சுவாபாவிகமா உக்ரமா தான் இருப்பா. அதுக்குதான் ஸ்ருங்கேரியிலையும் பார்த்தேன்னா ஒரு காவல் தெய்வம் காலபைரவர். அதனால சாத்விகமான மூர்த்திகளை இது நான் மட்டும் சொல்ல, பாகவதத்திலையும் சொல்லறது. பாகவதத்திலையும் என்ன சொல்லறதுன்னா, உபாசியமான தெய்வம் என்னைக்குமே சாத்விகமான இருக்கணும். அந்த தெய்வம் சாத்விகமான இருந்த பட்சத்துல இவனுக்கும் மனசுல சித்தவருத்திகளும் சாத்விகமா வரும். ஏன்னா தெய்வமே கோரமா இருந்த பட்சத்துல ரொம்ப உக்ரமா இருந்ததுன்னா இவன் அந்த உபாசனையோட பலத்தினாலே இவனுக்கும் அந்த உக்ரத்துவம் அந்த வீரியங்கள் எல்லாம் வந்துடும். அப்படி வந்த பட்சத்துல இவன் ஸ்லிப் ஆர் ஆஃப் சான்சஸ் ரொம்ப இருக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு ஒன்று இருக்கே, அது அவ்வளோ ஈஸி இல்லை. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுல நிறைய பிட்ஃபால்ஸ் வரும். சிலப்போ ஃபேசினேஷன்னால நம்ம எதையோ நினைச்சுப்போம், அப்படி இல்லை. ரொம்ப தீர்க்கமான தபஸுக்கு இருக்கக்கூடிய இடம் இது. இந்த ஃபேசினேஷன் எல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய இடம். அதனால நம்ம எதையோ ஃபேசினேஷன் பண்ணி அப்படி எதையெல்லாமோ ஸ்வீகரிக்க இப்போ எப்ப அந்த கெட்ட சித்தவருத்திகள் வருதோ சாத்விகமான இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகளோட மனசுல தியானம் பண்ணி, இப்போ நம்மளுக்கு எல்லாம் இன்னொரு ஸ்லோகமும் தெரியும். மாலா சுதா கும்ப விபோத முத்ரா வித்யா விராஜத் கரவாரி ஜாதாம் அபா காருண்ய சுதாம்புராஷிம் ஸ்ரீ சாரதாமாம் பிரணதோஸ்மி நித்தியம். இதையும் சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் தான் எழுதியிருக்கா. இதே ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் என்ன சொல்றதுன்னா, அம்பாளுக்கு கையில என்ன இருக்கு, அம்பாளோட மந்தஹாசம் எப்படி இருக்குங்க சொல்லுது. அப்போ இது மாதிரி ஸ்லோகங்களை நம்ம மனசுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை நல்ல விசாரம் பண்ண 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 என்ன ஆகும்னா இதுக்கு பலம் குறையும். எப்போ இதுக்கு தெரியும் மனசு எப்படி வேலை பண்ணும்னா, மனசுக்கு நம்ம ஒரு தீனியை போடுறது மேலதான் வேலை பண்ணும். நீங்க மனசுக்கு என்ன நிறைய தீனி போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சித்தவருத்திகளா வரும். அதுதான் கனவா இவென்ச்சுவலி கனவாவும் வரும். கனவுக்கு வேற யாரும் பொறுப்பு இல்லை, சகுனம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. கனவுக்கு யாரு பொறுப்புனா நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஜாகிரத அவஸ்தையில எழுந்துட்டு இருக்கச்சே என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ, என்னெல்லாம் விசாரம் பண்றீங்களோ, என்னெல்லாம் மனசுல போட்டுன்னு குழப்பிக்கிறீங்களோ, அது ஏதோ அது ஒரு மனசுல ஒரு குழப்படி பண்ணி உங்களுக்கு ஒரு கனவா காணும். அப்போ ஜாகிரத அவஸ்தையிலையும் சுத்தமா அந்த சித்தவருத்திகளை வச்சுண்டு, சித்தம் நிர்மலமா வச்சுண்டு, பாவ மண்டலத்துல எல்லாத்தையும் சாத்விகமா வச்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு இந்த பாப மார்க்கத்துக்கு போற ஒரு சித்த விருத்தி இருக்கே அது வராது. ஏன்னா அதுக்கு தெரியறது, மனசுக்கு தெரியறது எப்போ இது மாதிரி கலுஷமான சித்த விருத்திகள் புத்திக்குள்ள வருதோ இவ உடனே தேவதையை கொண்டு வந்தாங்க நித்தரா. இப்படி நிறைய காலம் பண்ண 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 அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும், அது விழுந்து போகும். அப்போ என்னன்னா பாப மார்காத் விரக்தி. இது புருஷ பிரயத்னத்தினால ஒண்ணு பண்ணறது ஒண்ணு. புருஷ பிரயத்னத்துல நான் என்னத்துக்கு சொல்லவே மாட்டேன்னா, புருஷ பிரயத்னம் பண்ண பண்ண இவனுக்கு அதுல கொஞ்சம் அகங்காரம் வந்துடும். என்ன இவனுக்கு விகிதமான கர்மா பண்ணர்ச்சியே இவன் நான் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவேன் தெரியுமான்னு பெருமை சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு விகிதமான கர்மா, அதுல பெருமையே இல்லை. அதை நம்ம பெருமைப்படுத்திட்டோம். அதனால புருஷ பிரயத்னம் இல்லாம தேவதைய ஆசிரயிச்சுண்டு பண்ணா இவனுக்கு புருஷ பிரயத்னமும் இருக்காது, இவனுக்கு சுலபமாவும் அந்த பாப மார்க்கத்திலேருந்து விரக்தி வரும். அதான் எங்க ஆச்சாரியால் சொல்றார், தீர்கன் சாயுர் யசச்ச திரிபுவன விதித்தம் பாப மார்காத் விரக்தின். இப்ப பாப மார்க்கத்திலேருந்து நிவர்த்தி ஆயாச்சு. ஆனா மனசு எப்படின்னா, அது மனசுக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த மனசு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒட்டின்ண்டே இருக்கும். மனசுக்கு நிர்மலமா இருக்கிறதுக்கு புரியவே புரியாது. ஒரு இடத்துல போய் அது ஒட்டிக்கணும். அது ஒட்டிக்கிற ஒரு ஸ்வபாவம் அந்த மனசுக்கு இருக்கு.
இப்போ சித்தவருத்தியல் நிரோதம் பண்ணி சித்தம் சுத்தமா இருக்கிற பட்சத்துல மனசை நம்ம திருப்பி வெளி விஷயத்துக்கு விடவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா மனசை கொண்டு வந்து சத்சங்கத்துல போடணும். எங்கேயாவது கதை நடக்கிறது, எங்கேயாவது பாகவதாதி கதைகள் நடக்கிறது, சிவபுராணாதி கதைகள் எங்கேயாவது நடக்கிறதுனா அதை போய் கேட்கணும். ஏன்னா இவனுக்கு நீங்க அங்க போய் கேட்டா உங்களுக்கு புருஷ பிரயத்னம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, பாகவத கிரந்தம் நீங்க எடுத்து உட்காந்து படிச்சு அனுசந்தானம் பண்ணுறது சுலபமா, இல்ல உபன்யாசகர் வந்து ஒரு 2 ஹவர்ல அந்த கதை முழுக்க சொல்லி கொடுக்கறது ஈஸியா? சுலபமா நடக்கும். ஏன்னா மனசு ஒட்டிக்கணும். அது எங்க போடணும்னா சுலபமா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஸ்ரேயஸ் உண்டாக்கக்கூடிய சத்சங்கத்துல போடணும். அது பகவத் பாதாச்சாரியால் அதுக்கு தான் சொன்னார், சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம், நிശ്ചல தத்துவே ஜீவன். சத்சங்கத்துல வந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா அங்க கூட இருக்கிறவா ப்ரொவைடட் அவ வம்பு பேசாம இருக்கிறவாளா இருந்தா, சத்சங்கத்துல வந்தவா கூட சேர்ந்து 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 என்ன ஆகும்னா அவ வந்து பகவான நிறைய கதைகளை கேட்டு பாவிச்சுட்டு இருப்பா மனசுல. நம்மளுக்கு அவ கூட சம்பர்க்கம் வரைச்சு அவ சத்சங்கியலா இருந்தா என்ன ஆகும்னா அவ உலக விஷயத்த பேசவே மாட்டான். அவ என்ன பண்ணுவான்னா அவளும் இந்த பகவான் விஷயத்த சத்சங்கம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவ ஒரு சத்சங்கத்தை பண்ணுவா. அதே கதையை இது மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், இந்த கவி இது மாதிரி சொல்லியிருக்கார், இப்படி அனுபவிச்சிருக்காருன்னு அவ அதெல்லாத்தையும் நினைச்சுட்டே இருப்பா. இப்போ சத் சங்கத்து வந்ததுனால என்ன ஆச்சுன்னா பாஹ்யமா இருக்கக்கூடிய வெளி விஷயம் இவனோட புருஷ பிரயத்னம் இல்லாம தடப்பட்டு போறது. பாஹ்யமா இப்போ பாஹ்யமா உலக விஷயம்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வேலைக்கு போகாதுங்கன்னு நான் சொல்ல வரல. நாளையிலேருந்து யாரும் வேலைக்கு போகாதுங்கோ எல்லாரும் சத்சங்க அப்படியெல்லாம் சொல்ல வரல. வேலை கொடுத்துருக்கிறது வந்து விஹித கர்மா. அந்த வேலையை முடிச்ச உடனே அங்க எதையும் சம்பர்க்கங்களை வச்சுக்காம, அங்க ஒரு அசோசியேஷன்களை ஃபார்ம் பண்ணிக்காம சத்சங்கத்துக்கு வருது உச்சிதம். இப்போ சத்சங்கத்துக்கு வந்தா நிசங்கத்தா வந்துடும். நிசங்கத்தை எங்க வரும்னா லோகத்துல இருந்து வரும். நிசங்கம் வந்துருதுன்னா அங்க நிர்மோகம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல சங்கம் இல்லைன்னா நீங்க அதுல போய் மாட்டின்ட்டு நீங்க அது உங்க இமோஷன்ஸ் அங்க வேலையே பண்ணாது. இப்போ ரோட்ல ஒரு 2 பேர் சண்டை போட்டுன்னு இருக்கா, உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவேன், அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அவ யாரோ ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தா கேட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க போயிடுவேன். அதே உங்களுக்கு தெரிஞ்சவா சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவேன், சுவாபாவிகமா உங்க வண்டியும் நிறுத்தி நீங்களும் அந்த சண்டையில போய் கலந்துப்பேன். எப்போ உங்களுக்கு உலக விஷயத்துல சங்கம் நின்று போயிடுதோ அங்க மோகமும் நின்று போயிடும். இந்த நிர்மோகம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னன்னா சத்சங்கத்துக்கும் வந்து கதைகளும் கேட்டு பகவானோட ரூபத்தை அனுபவிச்சு பகவானோட தத்துவானுசந்தானங்கள் எல்லாம் பண்ணி 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 என்ன ஆகும்னா இவன் சுலபமா இந்த சம்சார கடலை தாண்டி போடுறான். புருஷ பிரயத்னத்தோட இது இது பக்தின்னு பேர். இது நீங்க வேதாந்தத்துல பேசினேன்னா வேதாந்தத்துல என்ன ஆகும்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணுவா. குரு விஷயமா போய் ஸ்ரவணத்தை பண்ணுவா. அப்புறம் ஏகாந்தமா போய் குரு விஷயம் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காளோ அது யுக்திகள் மூலகமா அது மனனம் பண்ணுவா. மனனம் பண்ணி நிதித்தியாசனாதிகளுக்கு இறங்குவா. இது பக்தியில பண்ணறச்சு என்ன ஆகும்னா சத்சங்கத்திலையும் சத்கதையிலையும் சேர்ந்து 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 இவனோட பழைய வாசனை எல்லாம் அடிச்சு போறது. அடிச்சு போனப்போ இவனுக்கு மோகம் போயிடுறது. ஏன்னா இவன் இதோட உலகத்துல இருக்கிறதோட ஒரு பெரிய ரசம் பகவான் ஆகிற ரசத்தை இவன் குடிக்கிறான். எப்போ அந்த ரசத்தை இவன் குடிக்கிறானோ உலகத்துல இவனுக்கு ஆசை விழுந்து போறது. ஆசை விழுந்து போறதா இவன் சுகமா இருக்கான். இப்போ பெரிய பாகவதாள் எல்லாம் பார்த்தேன்னா அவ ரொம்ப ஜாலியா இருப்பா. எதுக்குன்னா அவ அந்த பாகவதம் ஆகிற ஒரு ரசத்தை குடிச்சிருக்கான். உலகத்துல இருக்கக்கூடிய ரசம் அவளுக்கு ரொம்ப துச்சமா போயிடுறது. அப்போ பகவான்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். சத் சங்கம் சத் கதாயாக ஸ்ரவணம் அப்படி சதா தேவி தத்வா கிருபாப்தே. எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க, சத் சங்கம் சத் கதாயாக ஸ்ரவணம் அப்படி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்னன்னா அடிக்கடி 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 சத் சங்கம் நடக்கிற மாதிரி ஆகட்டும். சத் சங்கம் நடக்கிற இடத்துல நான் உட்கார்ற மாதிரி ஆகட்டும். இப்போ நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதே அம்பாளோட அனுகிரகம் தான்.
இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இந்த சத்சங்கம் நடக்கிறதுன்னு தெரியும், நேத்துக்கு எவ்வளோ பேருக்கு சத்சங்கம் நடக்கிறதுன்னு தெரியும். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு எவ்வளவு பேருக்கு வர முடிஞ்சது, வர முடியல. சங்கல்பமும் பண்ணிட்டு இருப்பா, அவன் அவசியம் போகணும், சங்கல்பம் பண்ணின்ற பட்சத்துலயும் போக முடியல. இப்போ நீங்க வந்திருக்கேன்னா அது அனுகிரகம். இப்போ அந்த அனுகிரகத்தை நம்ம வீணா பண்ணிக்கப்படாது. அது நம்ம அம்பாள் கிட்ட புனகா 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 கேட்டுட்டே இருக்கணும். என்னன்னா சத் சங்கம் சத்கதாயாக ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யா. இப்போ சத் சங்கமும் ஆயிடுத்து, நிசங்கம் ஆயிடுத்து, நிசங்கத்தினால நிர்மோகமும் ஆயிடுத்துன்னா புத்தி சுத்தமாயிடும். புத்தி சுத்தமாயிடுத்துன்னா அம்பாள் கொடுக்கிற உபதேசம் உபனிஷத் மந்திரங்களால பிரகாசக்கூடிய ஆத்ம தத்துவம் மோட்சத்துக்கு எது மார்க்கமா இருக்கோ அது சுலபமா கிடைச்சிடும். இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கார், அது ஒரு செயின் ரியாக்ஷன். சத்சங்கம், சத்சங்கத்திலேருந்து நல்ல புத்தி, நிர்மோகாதிகள் வரும், நிர்மோகத்திலேருந்து நல்ல புத்தி, நல்ல புத்தி வந்ததுனால நல்ல குரு, நல்ல குரு வந்ததுனால மோட்சத்துக்கு கிடைக்கக்கூடிய உபதேசம், நல்ல மோட்சத்துக்கு உபதேசம் கிடைச்ச உடனே அதுக்கு பண்ண வேண்டிய சாதனை. இதுக்கு எல்லாத்துக்கும் செயின் இது. அப்படி இந்த ஸ்லோகம் கர்ம ஸ்வாத்மோ சிதேஷு ஸ்திரதர திஷணாம் தேகதார்டியம் ததர்த்தம் தீர்கஞ்சாயுர் யசச்ச திரிபுவன விதிதம் பாபமார்காத் விரக்திம் சத்சங்கம் சத்கதாயாः ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மாதஸ்த்வத்பாத பத்மம் ந விவித குசுமைः பூஜிதம் ஜாது பக்தியா காத்தும் நைவாஹமீஷே ஜடமதிரலசஸ்த்வத்குணான் திவ்யபத்யைः மூகே சேவா விஹீனேப்யனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், அம்மா மாதா துவத் பாத பத்மம், உன் பாத சரணங்கள் இருக்கே, துவத் பாத பத்மம் ந விவித குசுமைஹி பூஜிதம். உன் பாத சரணங்கள் இருக்கேம்மா, அது நிறைய நான் பூஜை பண்ணியிருக்கலாம். இவ்வளோ வருஷம் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்கெங்கயோ என்னெல்லாத்தையோ பார்த்து வேஸ்ட் பண்ணி, ரொம்ப என்னெல்லாமோ பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால உன் பாதத்துக்கு நிறைய புஷ்பங்களை போட்டு என்னால ஆராதனை பண்ண முடியல. இது யாரு சொல்றாருன்னா சாக்ஷா ஜீவன் முக்தரான சச்சிதானந்த சிவாபினவன் நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் சொல்றார். இதே மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய பகவத் பாதாச்சாரியர்கள், நேற்றுக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்ல, ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கான பணித்தவுன்னு பகவத் பாதாச்சாரியர்கள். இதே மாதிரி பகவத் பாதாச்சாரியர்கள் இன்னொரு இடத்துல சொல்றார், மயா பஞ்சாஷீதே விவிதம் அபனீயேது வயசி. பகவத் பாதாள் சொல்றார், எனக்கு 85 வயசு ஆயிடுத்துமா, ஆனாலும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மோகம் என்னால விட்டு போக முடியல. பகவத் பாதாள் எங்க 85 வயசு இருந்தார்? இருந்தது 32 வயசு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவான்னா, பகவத் பாதாளே எழுதலைன்னு சொல்லுவா. அது அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. பகவத் பாதாள் பகவத் பாதாளோ இல்லை ஆச்சாரியாளோ என்ன சொல்ல வரானா, இந்த சிஷ்யன் எந்தெந்த ஸ்திதியில இருக்கானோ, இந்த சிஷ்யன் இப்படிதான் அவளுக்கு தெரியும், இவன் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவான் உலகத்துல நினைச்சுட்டுன்னு தெரியும். அதனால இவ என்ன பண்றான்னா, பிரார்த்தனை பண்ணச்ச எல்லாம் சிஷ்யனோட பட்சத்துக்கு பிரார்த்தனை பண்றான். ஏன்னா நான் கரை கண்டுட்டேன், இவனை என் சிஷ்யனை என்ன ஆசிரியிச்சுட்டு வந்திருக்கான், இவனை நான் கை விட்டா எனக்கு அப்புறம் இவன் யாரையும் கை பிடிக்கிறதுக்கு இருக்க மாட்டா. அதனால தன் ஆச்சாரியால் என்ன பண்றார், சிஷ்யனோட பட்சத்துக்கு அம்பாள்கிட்ட தான் சிஷ்யனா பிரார்த்தனை பண்றார். எதுக்கு நான் ஆச்சாரியால் அந்த சமயத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணறது இல்லை, தன் காலாந்தரத்துல யார் யார் பக்தாள் இது மாதிரி கஷ்டப்படுறாளோ அவ எல்லாரும் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கட்டும். அப்ப இங்க சொல்லார், மாதா அம்மா, நான் உன்னோட பாதத்துக்கு ஒரு நாளைக்கு கூட நான் பூஜை பண்ணதே இல்லை. ந விவித குசுமைஹி பூஜிதம் ஜாத்து பக்தியா. பூஜை பண்ணல, சரி ஷியாமா சாஸ்திரிகள் மாதிரி நான் நல்ல பாட்டு பாடியாவது உனக்கு அர்ச்சனை பண்ணேன்னா அதுவும் இல்லை. காத்தும் நைவாகம் ஈஷே ஜடமதிஹி அலசஹா. நான் பாடவும் முடியாதுமா. என்ன பாட்டுக்கு என்ன தேவைன்னா, பாட்டுக்கு திவ்யமான பத்தியங்கள் தேவை. பழைய காலத்துல எல்லாம் பத்தியங்கள் அவளே ரச்சனை பண்ணி அவளே பாடுவா. ஷியாமா சாஸ்திரிகளோ முத்துசுவாமி தீட்சிதரோ இல்ல தியாகராஜ சுவாமிகளோ பார்த்தேன்னா அவளே எழுதி அவளே ஸ்வரப்படுத்தி அதை பாடுவா. ஆனா எனக்கு பத்தியமே எழுத வரது இல்லைம்மா,
ஏன்னா ரொம்ப கடினமான பத்தியங்கள் இல்ல, சின்ன சுலபமா இருக்கக்கூடிய பத்தியங்களை கூட என்னால எழுத வருதில்ல. ஒரு சம்ஸ்கிருத இதே பண்ண வருதில்ல. சரி தமிழ்ல இதெல்லாம்னா தமிழும் எனக்கு சரியா வருதில்ல. அதனால எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அதனால ஒன்னு ஸ்துதிய கூட என்னால பாட முடியல. காத்தும் நைவாகம் ஈஷே. ஏன்னா என் புத்தி எப்படி இருக்கனா, ஜட மதிஹி அலசஹா, ஜடமா இருக்கு. யோசிச்சா ஒரேடியா யோசிச்சுட்டு உலக விஷயத்துல போறது இல்லைன்னா ரொம்ப மந்தமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, ஜடமா இருக்கு. சில நாளைக்கு புத்தி ரொம்ப நல்லா வேலை பண்ணுறது, அன்னைக்கு உலக விஷயங்கள் எல்லாமா வருது. ஒரு சில நாளைக்கு புத்தியே வேலை பண்ணுறது இல்ல, அன்னைக்கு எனக்கு பகவான ஞாபகம் வரும். இது ரெண்டும் சேரவே சேரறது இல்ல. ஜடஹா மதிஹி அலசஹா. அது மட்டும் இல்ல, அலசம்ங்கிற ஒரு குணம். நம்மளுக்கு சரீரம் இருக்கு, ஆயுகு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சோம்பேறித்தனம் கூட வந்திருக்கு. அலசம்னா சோம்பேறித்தனம். அலசஹா இது இப்படி இருக்கிறதுனால உன்னோட திவ்ய பத்தியமும் நான் எழுத முடியல. திவ்ய பத்தியமும் எழுதுறது இல்ல, வேறவா பண்ண பத்தியத்தை கூட என்னால பாட முடியறது இல்ல. ஜட மதிஹி அலசஹா துவத்குணான் திவ்ய பத்தியைஹி. ஆனா நீ எப்படி இருக்க கேட்டா, மூக்கே மூக்கே சேவா விஹீனே அபி அனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா. மூக்கே சேவா விஹீனேபி. மூக்கே, மூக்கம்னா டம்புன்னு அர்த்தம். வாய் யாரொத்தனுக்கு வாய் பேச்சு வராதோ அவனுக்கு மூக்கே. சேவா விஹீனே, அவன் சேவையே பண்ணல. இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் பாருங்க. காத்தும் நைவாகம் ஈஷே, அவன் பாட்டை பாட முடியல. ஆனா நீ எப்படி இருக்கன்னா, மூக்கனுக்கு கூட நல்ல பாட்டை பாட வைக்கிற. உன்னோட புஷ்பார்ச்சனை பண்ணி சேவை பண்ணலாம். ஆனா உன்னோட சேவை பண்ணாதவனுக்கு கூட நீ நல்ல ஸ்திதியை கொடுக்கற. அது அப்படி சேர்த்துக்கணும். மூக்கே சேவா விஹீனே அப்பி. அப்படி இருந்த பட்சத்திலும் நீ என்ன பண்ண, அனுபம கருணா. உனக்கு அருணா கருணா தரங்கிதாட்சின்னா லலிதா சாஸ்திரநாமமே ஆரம்பிக்கிறது. நான் கருணைக்கு முதல் வார்த்தை லலிதா சாஸ்திரநாமத்துல என்ன வருது? ஸ்ரீமாதா. இப்போ பாஸ்கர ராயர் அந்த கமெண்ட்ரி எழுதச்சே, பாஷ்யம் எழுதச்சே அவர் சொல்றார், முதல்ல நம்ம விழுந்தாலோ இல்ல என்ன கஷ்டப்பட்டாலோ இல்ல ரொம்ப ஆயாசமாயி உக்காந்தாலோ நம்ம வாயில வார்த்தை வர்றது என்ன? அம்மா. அப்படி இருக்கிறது நீ என்ன ஸ்மரிச்சுக்க வைக்கிறியே, உன் மாதிரி ஒரு கருணை இருக்க முடியுமா? கருணை ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தா அது அம்பாள். எப்படி தர்மம் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தா ராமன்னு சொல்றோமோ, அது மாதிரி கருணை அம்மாவோட ரூபம். நம்மளுக்கு வாஸ்தவமா இந்த சரீரத்துக்கு, நம்ம எல்லா சரீரத்துக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கா. அவெல்லாம் ஒரு நிமித்த காரணம் தான். இந்த சரீரத்துக்கு அவ காரணம், இதுக்கு முன்னாடி வந்த சரீரத்துக்கு வேற யாரோ காரணம். ஆனா வாஸ்தவமா நம்மளுக்கு அம்மாங்கிறது யாருன்னா சாரதாம்பாள் தான். அதுக்குதான் இங்க சொல்றார், அப்படி இருந்த பட்சத்திலும் நீ அவ்வளோ கருணை, நீ அம்மா அல்லவா எங்களுக்கு. அதுதான் ஆரம்பிக்கிறச்சு அவர் சொல்றார் மாதா. நீ அவ்வளோ கருணை எடுத்தவள், அதனால நீ என்ன பண்றேன்னா அனுபம கருணாம் அர்பகேம்பேவ கிருத்வா. நீ அவனுக்கு எப்படி அப்படி இருந்தவனும் மூக்கனா இருந்தாலோ உன்னோட சேவை பண்ணாம இருக்கிறவனா இருந்த பட்சத்திலையும் உன் கருணையால என்ன பண்றேன்னா அவனை பெரிய கவியா பண்ற. காளிதாசனோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி காளி அவனோட நாக்குல எழுதினதுக்கு அப்புறம் அவன் காளிதாசன் ஆனான் எப்படின்னு தெரியறது. இது வெறும் ஒரு அம்பாளுக்கு இல்ல, ஸ்ருங்கேரியில சாட்சாத்தா சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் காலத்துல நடந்த கதை. ஆச்சாரியால் கூட ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கா. அவளுக்கு என்ன ஒரு பெரிய குறைன்னு கேட்டா, அவளுக்கு அந்த குழந்தை மூக்கனா பிறக்கா. ரொம்ப துக்கத்துல அனுபவிச்சுட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் அம்பாள் கோவில் பூஜைக்கு வந்திருக்கா. எப்படி வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை வருவாளோ அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்திருக்கா. பூஜை பண்ணறச்சே ஆச்சாரியால் இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணி, அதே சமயத்துல வேற யாரோ வாதத்துக்கு வந்திருக்கா. ஆச்சாரியால் கூட சாஸ்திரத்துக்கு வாதம் பண்ணறதுக்குன்னு வந்திருக்கா. அப்போ ஆச்சாரியால் என்ன பண்றார், இந்த அம்பாள் கிட்ட வேண்டி ஆச்சாரியாளோட திருஷ்டிய இந்த மூக்கனா இருக்கிற குழந்தை மேல போடுறார். அந்த குழந்தைக்கு சகல சாஸ்திரமும் வாக்ஜரி யார் யார் வாதம் பண்ணறதுக்கு வந்திருக்காளோ அவ கூட எல்லாம் வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கிறான்னு நம்மளுக்கு ஸ்ருங்கேரியோட கதைனால தெரியறது. அவ்வளோ பிரத்யக்ஷமா இருக்கக்கூடியவள் சாரதா. அப்போ அதனால சொல்றார், மூக்கே சேவா விஹீனே அப்பி
அனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா. நீ எப்படியா இருக்கிறவனா இருந்த பட்சத்திலையும் அவனை எப்படியோ உத்தாரம் பண்ணிடுவேன். ஏன்னா அம்மா பார்த்தேன்னா இந்த குழந்தை எப்படியோ தனக்கு பிறந்த குழந்தை இருக்கே, தன் பிறந்த குழந்தை கொஞ்சம் நல்லா படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுறது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அம்மா தான். இப்போ இந்த குழந்தைக்கு ஏதோ காலு கொஞ்சம் நடக்க வரல, கையை கொஞ்சம் அடிபட்டு கொடுத்தோ, இல்லை ஃப்ராக்சர் ஏதோ ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கணும்னா அப்பா கிட்ட அந்த குழந்தை போகவே போகாது. அப்பா கஷ்டமும் படமாட்டான். வாஸ்தவமா நீங்க கொஞ்சம் பார்த்தேன்னா அந்த அம்மா தான் அந்த குழந்தை கூட சிரமம் படுவா. நிறைய நிறைய சிரமப்பட்டு அந்த கையோ காலோ எல்லாத்தையும் சரி பண்ண வச்சு அந்த குழந்தைக்கு படுப்பு வரலன்னா ராப்பகலா தானும் கூட உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு படுப்பை வர வைக்கிறது எல்லாம் அம்மா. அப்போ அதை சொல்றார், நீ எப்படியா இருந்த பட்சத்திலையும் நீ ஒரு குழந்தைய அர்ப்பகனா பண்ணிடுவ. ஏன்னா அந்த குழந்தைக்கு வரணும்னு நீ நினைப்ப, அம்பாள் நினைச்சதுக்கு அப்புறம் வேற என்ன ஆகாம இருக்கும். அதனால இங்க சொல்றார், மூக்கே சேவா விஹீனே அபி அனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். அதுக்கப்புறம் திருப்பி பிரார்த்தனை பண்றார், சாந்தியாத்யா சம்பதோமே விதர சுபகரீர் நித்திய தத் பின்ன போதம் வைராக்கியம் மோக்ஷவாஞ்சாம் அபி லகு கலையா ஸ்ரீசிவா சேவியமானே வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர கர சரோ ஜாத சம்பூஜிதாங்கிரே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். நிறைய பிரார்த்தனை. இந்த ஸ்லோகத்தை எதுக்கு எடுத்துட்டோம்னா, யார் யாருக்கு இந்த ஸ்லோகத்தை கத்துக்க முடியுமோ அவ எல்லாம் பிரதிதினம் சொல்லட்டும் தான். ஏன்னா அர்த்தானுசந்தானத்தோட சொன்னா அதுக்கு இன்னும் விசிஷ்டம். அப்போ இங்க சொல்றார், சாந்தியாத்யாக சம்பதோமே. சம்பத் வேணும்னு நம்ம அம்பாள் கிட்ட போய் கேட்போம். ஆனா எது மாதிரி சம்பத் வேணும்னு அம்பாள்கிட்ட கேட்கணும்னு இங்க சொல்றா, சாந்தியாத்யாக சம்பதோமே. எது மாதிரி சம்பத்துனா சாந்தி இத்தியாதி சம்பத்துகள். அது வேதாந்தத்துல சொல்லச்சே ஷமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லுவோம். ஷமம் தமம் திதிக்ஷா உபரதி சாந்தி முமுக்ஷு. ஷமம் சாந்தி எல்லாம் ஒண்ணுதான். ஷமம்னா ஒரே சமாதானத்துல இருக்கக்கூடியது. எந்த சன்னிவேஷம் வந்த பட்சத்திலையும் இவன் மனசுக்குள்ள சஞ்சலம் ஆகாம ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஷமம். தமம்னா என்னன்னா தாங்கிக்க கூடியது. இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்த பட்சத்துல இவன் அதை தாங்கிக்கணும். உடனே கஷ்டம் வந்த உடனே அதை அப்படியே விட்டு நம்மளும் அப்படியே விழுந்து எல்லாம் பண்ணவே கூடாது. தாங்கிக்க தெரியணும். இது இந்த இது வெறும் பக்தாளுக்கு இல்ல, இது வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் கேட்கிற பலன் இல்ல. இந்த குணங்கள் ஒருத்தன்ட்ட வந்ததுன்னா அவன் உலகத்திலையும் எப்படியோ பழைச்சுப்பான். ஏன்னா இந்த உலகத்துக்கும் இந்த குணங்கள் தேவை இருக்கு. உபரதிஹின்னு அடுத்த குணம். சாந்தியாத்யாகான்னு சொல்றாளே, அங்க உபரதிஹின்னு இன்னொரு குணம். உபரதிஹின்னா என்னன்னா, இவனுக்கு சம்பந்தப்படாத இடத்துல, இவனுக்கு தேவை இல்லாத இடத்துல இவன் அங்கேருந்து விலகிக்கிறான். இவனுக்கு எங்க ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அங்க மட்டும் இவன் போய் பழகிறான். தேவை இல்லாத இடத்துல இவன் போய் அங்க ஒட்டிக்கிறதே இல்லை. இவன் விட்ரா பண்ணிக்கிறான் அங்கேருந்து. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வம்பு பேச வந்தா இவன் அந்த கான்வர்சேஷனை உடனே கட் பண்றான். ஏன்னா இவனுக்கு அது தேவையில்லாத விஷயம். இது எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான். உபரதிஹி திதிக்ஷா முமுக்ஷு மோக்ஷேச்சா முமுக்ஷா. மோக்ஷம் எனக்கு வேணும். மோக்ஷம் வேணுங்கிறது அப்புறம் இருந்த பட்சத்திலையும் இந்த மீதி குணங்கள் வந்தாலே மோட்சத்துக்கு ஒருத்தன் அர்ஹன் ஆயிடும். அப்போ இதெல்லாத்தையும் வேண்டிக்கிறார். சாந்தியாத்யா சம்பதோமே விதர சுபகரி. சுபகரின்னு பேர். ஏன்னா இங்க சுபகரின்னு எதுக்கு போடுறாருன்னா, இதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ண குணங்கள் எல்லாம் இருக்கே, அது ரொம்ப மங்களகரமா இருக்கக்கூடிய குணங்கள், சுபத்தை உண்டு பண்ணக்கூடிய குணங்கள். அதனால சுபத்தை யார் உண்டு பண்றாளோ அவள் சுபகரி. சுபகரி நித்திய தத் பின்னபோதம். இப்போ உருவாட்டி இந்த சாந்தியா சமம் தமம் திதிக்ஷா உபரதி சாந்தி ஆர்ஜவம் இந்த எல்லா குணங்களும் முமுக்ஷா திதிக்ஷவா இதெல்லாம் வந்த பட்சத்துல என்ன ஆகும்னா இவனுக்கு விவேகம்ங்கிறது வரும். இதெல்லாம் கீதையில சொல்லியிருக்கிற விஷயம்தான். இந்த கீதை நம்மளால படிக்க முடியாது, 18 அத்தியாயம் இருக்கு, என்னால படிக்க முடியாதுன்னா இதை படிக்கலாம். அதனால கீதை படிக்காம இருக்கக்கூடாது, அவசியம் கீதை படிக்கணும். ஆனா கீதை கூட இதையும் சேர்த்து படிக்கலாம்.
அப்போ இங்க என்ன சொல்றார்? சுபகரி நித்திய தத் பின்ன போதம். நித்தியமா இப்போ விவேகம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு தெளிவு வரும். தெளிவு, நம்மளுக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலமாயிடுச்சுன்னா விவேகம் நிக்கவே நிக்காது. விவேகம் வேணும்னா மனசு சாந்தமா இருக்கணும். இப்போ சாந்தமா ஆயிடுச்சுன்னா ஒரு விவேகம் வரும். விவேகம் வந்த பட்சத்துல என்ன ஆகும்னா இவனுக்கு எது நித்தியம், நித்தியம் தத் பின்ன போதம், நித்தியமா இருக்கிற வஸ்து என்னது? அம்பாள் தான் நித்தியம்ங்கிறது இவனுக்கு தெரிய வரும். உலகம்ங்கிறது அனித்தியம், அம்பாள் மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ள சத்தியம். எனக்கு பந்துவா இருக்கக்கூடியவள் அம்பாள் ஒத்தி தான். அதை விட்டு மிச்சவா எல்லாம் பந்துக்கள் இல்லை, அவ எல்லாம் வந்து போகிறவா தான். நித்தியம் தத் பின்ன போதம். தத் பின்ன போதம்னா அனித்தியம்னு அர்த்தம். நித்தியம் தத் பின்ன போதம். அது கூட ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது வைராக்கியம். வைராக்கியம்னா நம்மளுக்கு ஒரு கல்பனை இருக்கும். என்னன்னா யாரை பார்த்தாலும் வெறுக்கிறது வைராக்கியம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். யாரை பார்த்தாலும் திட்டுறது, யாரை பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறது, ரொம்ப கோபமா இருக்கிறது தான் வைராக்கியம்னு நினைச்சுட்டு இருப்போம். வைராக்கியங்கிறது அது இல்லை. வைராக்கியம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு இஷ்டமான ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குலாப் ஜாமுன் கொண்டு வந்து வச்சிருக்கா. குலாப் ஜாமுன் கொண்டு வந்து வச்சிருக்கா, அது உங்களுக்கு பிடிச்ச பட்சத்திலையும் அதுலேருந்து உங்களுக்கு சுகம் இல்லை, சாஸ்வதமான சுகம் இல்லைன்னு தெரியறது தான் வைராக்கியம். எந்த பதார்த்தத்திலேருந்து நம்மளுக்கு சாஸ்வதமான சுகம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அந்த பதார்த்தத்து மேல நம்ம ராகத்தை வைக்க மாட்டோம், ஆசையை வைக்க மாட்டோம். எது பரியந்தம் நம்மளுக்கு இப்போ காணல் நீர் ஒருத்தனுக்கு தெரியறது, முதல் தடவை ஒருத்தன் காணல் நீரை பார்க்கறான், ரோட்ல ஒருத்தன் காணல் நீரை பார்க்கறான், அவன் அதை தண்ணின்னு நினைச்சு ஓடிண்டே இருக்கான். இவன் தூரக்க போக போக அதுவும் நீங்கி போயிட்டே இருக்கு. இப்போ அவனுக்கு தெரிய வருது அது காணல் நீர் தான், தண்ணி இல்லைன்னு தெரிய வந்ததுன்னா அவன் அது மேல ஆசைப்படுவானா? அதுதான் வைராக்கியம். அதை பார்த்து ரசிச்சு இது காணல் நீர்னு தெரிஞ்சுன்னா அவன் எப்படி ரோட்ல போவானோ அது மாதிரி இருக்கிற ஒரு குணம் தான் வைராக்கியம். வைராக்கியம் எதுக்குன்னா உலகத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறது. இந்த நித்தியம் தத் பின்ன போதம்னு சொன்னோம் இல்லையா? நித்திய குணங்கள், நித்தியமான வஸ்து எதுன்னு தெரிஞ்சிடுத்துன்னா அனித்தியமான வஸ்துக்கள்ல இவனுக்கு வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வந்தாச்சுன்னா அவசிஷ்டமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மோக்ஷ வாஞ்சா. எனக்கு அம்பாளோடு சரணம்தான் கதி. மோக்ஷம், மோக்ஷங்கிறது எனக்கு வேணும், மோக்ஷங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எனக்கு சாமர்த்தியம் இல்லை. மோக்ஷத்துக்கு நிறைய சாமகிரிகள் தேவை. என்னன்னா இவனுக்கு ராகத்வேஷங்கள் போகணும், இவனுக்குள்ள இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் க்ஷயமானும், நிறைய சாதனை இவன் பண்ணணும், உலகத்திலேருந்து பகிர்முகமா இருக்கணும். ஆனா பிராரப்தம் நம்மள அப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு வைக்கவே வைக்காது. பிராரப்தங்கிறது நம்மள இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டான இடத்துல தான் கொண்டு போய் வைக்கும். அப்போ நம்ம அங்க போய் கரிச்சு கொட்டவே பிரார்த்தனை. அப்போ என்ன பண்ணணும்னா அம்பாள் கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்போ அம்பாள் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா வைராக்கியம் மோக்ஷவாஞ்சாம் அப்படி லகு கலையா, சீக்கிரம் எனக்கு கொடுத்துருமா. இப்போ வைராக்கியம் வந்துருச்சுன்னா ஒரு பாவனை அதுவும் இருக்கும் நம்மளுக்கு. என்னன்னா வீடை விட்டு போயிடுவோம். நான் பழைய காலத்து கதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. அவருக்கு நல்ல வைராக்கியம் வீடை விட்டு போயிட்டார். அதனால இந்த பிரார்த்தனை பண்ணாம இருக்கக்கூடாது. வைராக்கியம் வந்ததுன்னா சம்சாரத்துல சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுப்பான். சம்சாரத்துல சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது அது அவனோட பிராரப்தம் அங்க வைக்கிறதுனால அவன் அங்க இருப்பான். இப்போ எப்படி ஒரு தவளைய கிணறுக்குள்ள போட்டு வச்சதுனால அது கத்திண்டே இருக்கு, ஆனா அது அங்கதான் இருக்கு, ஏன்னா அதோட பிராரப்தம் அப்படி. அது மாதிரி இவனுக்கு சம்சாரத்துல சுகம் இல்லை, வைராக்கியம் வந்துருச்சுன்னா வீடை விட்டு ஓடியெல்லாம் போயிட மாட்டான். எல்லாரையும் நடுத்தெருவில் விட்டு போயிட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்போதான் அவனுக்கு நல்ல விவேகம் வரும். எது நித்தியம் எது அனித்தியம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வைராக்கியம் மோக்ஷ வாஞ்சாம் அப்படி லகு கலையா. அம்மா எனக்கு சாமர்த்தியம் இல்லை, அதனால நீ சீக்கிரமே எனக்கு அதை கொடுத்துரும். ஏன்னா நீ எனக்கு அம்மா. எப்படி ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு சாமர்த்தியம் இல்லாத பட்சத்திலையும் அவனை சாமர்த்தியசாலி மாதிரி அம்மா சொல்லுவாள். வெளியில பந்துக்கள் எல்லாம் வராங்கிற பட்சத்துல அம்மா இந்த குழந்தை ரொம்ப சுமாரா தான் இருக்கும், ஆனா அந்த அம்மா அந்த குழந்தைய பத்தி சொல்லச்சே ரொம்ப வசத்தியா சொல்லுவோம். ஏன்னா அந்த அம்மா எப்படி அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றாளோ அது மாதிரி நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மோக்ஷ வாஞ்சாம் அப்படி லகு கலையா சீக்கிரம் கொடுத்துரும். இல்லைன்னா இந்த குழந்தைக்கு சைக்கிளே ஓட்ட வராது, ஆனாலும் அம்மா என்ன பண்றான்னா அந்த குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றா, அப்புறம் அவ பின்னாடி ஓடுறா.
என்ன அந்த குழந்தைக்கு அது எப்படியோ நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு வரட்டுங்கிற ஒரு பாவம். அது மாதிரி அம்மா எனக்கு ஒரு சாமர்த்தியமும் இல்லை, இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குணமும் இல்லை, எனக்கு லோகத்திலேயே இன்னும் தோஷம் பார்க்க முடியல. லோகத்துல உபன்யாசம் பண்ணர்ச்சியும் உபன்யாசம் கேட்கறச்சியும் என்ன பாவனை வருதுன்னா, லோகத்துல ஏதோ இன்னும் கொஞ்சம் சுகம் இருக்கோங்கிற ஒரு பாவனை வருது. அதனால எனக்கு அந்த விவேகமே வைராக்கியமே இன்னும் வரல. இந்த மோட்ச வாஞ்சையெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா நீ எனக்கு அம்மா, எப்படி? அதனால நீ எனக்கு சீக்கிரமா அதை கொடுத்துடு. லகு கலையா ஸ்ரீ சிவா சேவியமானே. ஸ்ரீ சிவா, ஸ்ரீனா லக்ஷ்மி, சிவானா பார்வதி. அம்பாளோட கோவில் வாசல்ல பார்த்தேன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. ரமாவும் வாணியும், அதாவது ஸ்ரீயும் லக்ஷ்மியும் அம்பாளும் பார்வதியும் பார்த்தேன்னா அவ சாரதைக்கு சரஸ்வதிக்கு சாமரம் வீசின்னு இருக்காள். அது அதை மனசுல வச்சுட்டு ஆச்சாரியர் இங்க சொல்றார் ஸ்ரீ சிவா சேவியமானே. உன்னை ஸ்ரீ சிவா சேவியமானே. ஆனா சாரதாம்பாள் கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவள் வெறும் சரஸ்வதி மட்டும் இல்லை, சாரதா லக்ஷ்மி ஆதிசக்தி சரஸ்வதி ஆத்மிகா சாரதான் தான் பூஜை பண்ணுவா. அதனால 3 குணங்களும் அம்பாள் கிட்டே இருக்கு. நம்ம அம்பாள் கிட்ட என்ன விசேஷம்னா இதுதான் விசேஷம். அதனால இங்க சொல்றார் ஸ்ரீ சிவா சேவியமானே. அதுக்கப்புறம் சொல்றார் வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர கர சரோ ஜாத சம்பூஜி தாங்கிரே. வித்யா தீர்த்தாதி முனி, யார் விஜயநகர சாம்ராஜ்யத்தை கட்டறதுக்கு குருவா இருந்தாரோ, வித்யாரண்யருக்கு குருவா யார் இருந்தாரோ, வித்யா தீர்த்தர். வித்யா தீர்த்தர் ரொம்ப பெரிய மகா யோகியா இருந்திருக்கார். நம்ம பிருதாவளியிலும் வரும் வித்யாசங்கர பாதபத்மா ராதகா. அவ்வளோ பெரிய யோகியா இருந்திருக்கார். அவ 2 சாயணா தம்பிகளுக்கு, பாரதி தீர்த்தருக்கும் வித்யாரண்யருக்கும் ஆசிரமத்தை கொடுத்து அவளை வேத பாஷ்யத்தை எல்லாத்தையும் எழுத சொல்லி விஜயநகர சாம்ராஜ்யத்தை எல்லாம் காப்பாற்ற சொல்லி இவர் ஸ்ருங்கேரியில என்ன பண்றாருன்னா ஒரு பூகிரகத்தை கட்டி அந்த பூகிரகத்துக்குள்ள லம்பிகா யோகத்துல உட்கார்றார். 12 வருஷம் அதை திறக்காம இருந்தா அங்க லிங்கம் வரும்னு சொல்லியிருக்கார். எப்போ வித்யா தீர்த்தரும் பாரதி தீர்த்தரும் அத ராஜ்யாபரணத்துக்கு விஜயநகர சாம்ராஜ்ய ராஜ்யாபரணத்துக்கு போறாளோ, அப்போ ஸ்ருங்கேரியில இருந்தவாளுக்கெல்லாம் ஒரு குதூகலம். கொஞ்சம் வருஷத்துல இவ எப்படி உள்ள இருக்கா, சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை, இவ எப்படி உள்ள இருக்கா, இவர் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார் பார்க்கலான்னு கதவை திறக்கிறார். கதவை திறந்தப்போதான் இன்னைக்கு அந்த லிங்கம் இருக்கிறது இவ பாக்குறா. அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்ருங்கேரின்னு நீங்க யார்கிட்டயாவது சொன்னேன்னா அவ சொல்ற முதல் அம்பாள் கோவில் சொல்ல மாட்டா. அது பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு கற்கோவில் இருக்கு, வித்யாசங்கரோட கோவில், அந்த கோவில் தான் ஞாபகம் வரும். அவ்வளோ பெரிய மகா முனியா இருந்திருக்கார். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எல்லா ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளுக்கும் ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஸ்தானத்துல இருந்திருக்கார். எல்லா ஆச்சாரியாலும் ரொம்ப அவரை பக்தியோட கௌரவத்தோட பார்த்திருக்கார். ஏன்னா அவர் ரொம்ப பெரிய யோகியா இருந்திருக்கார். அது மாதிரி யோகிகளும் கூட, யோகிகளுக்கு யோகி ஆனா என்ன ஆகும்னா இந்த சித்த மலம் இருக்கே அது நிரோதமாயிடும். அவனுக்கு உலகத்திலேருந்து எந்த அபேட்சைகளும் இருக்காது. யோக சூத்திரத்திலேயே சொல்லர்ச்சி என்ன சொல்றார், யோக சித்த விருத்தி நிரோதா. சித்த விற்த்திகள் இருக்கே, நம்ம மனசுக்குள்ள வர எண்ணங்கள் இருக்கே, அது யோக திசையில என்ன ஆகும்னா யோகமா இருந்ததுன்னா அது நிரோதமாயிடும். யோகியா இருக்கிறவனுக்கு அது நிரோதமா இருக்கும், இல்லாம ஆயிடும். அப்படி அவ்வளோ பெரிய யோகியா இருந்த அவர் லம்பிகா யோகம்னு ஒரு பெரிய யோகம், அதுல ரொம்ப தேர்ச்சி விட்டவர். அவர் அப்படியா இருக்கிறவர் யோகிகளே கூட உன்னை சேவிச்சிருக்காளேமா. வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர கர சரோ ஜாத சம்பூஜி தாங்கிரே வித்யாம் சுத்தாம் ச புத்திம். யார் அப்படி இருக்கிறவாளும் சேவிக்கப்பட்டவளே, எங்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல வித்யையும் கொடுத்து எங்களை காப்பாத்து. வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். கடைசி ஸ்லோகம் சொல்றார், சச்சித் ரூபாத்மனோமே ஸ்ருதி மனன நிதித்தியாசனான்யாசுமாதா சம்பாத்யா ஸ்வாந்தமேதத்ருச்சியுத மனிஷம் நிர்விகல்பே சமாதௌ துங்காதீராங்கராஜத் வரகிரக விலசத் சக்கரராஜாசனஸ்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். நம்மளுக்கு யோக்கியத்தை இல்லைங்கிற பட்சத்திலையும் இதை கேட்க சொல்றார்.
என்னன்னா நம்ம வாஸ்தவமான ஆத்மஸ்வரூபம் என்ன இருக்கோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா சத்து சித்து ஆனந்தம் இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதான் ஆத்மஸ்வரூபம். அது இங்க சொல்றார் சச்சித் ரூப் ஆத்மனோமே. அது தெரியணும்னா அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியணும்னா என்ன ஆகணும்னா ஸ்ருதி மனன நிதித்தியாசனானி ஆசுமாதா சொல்ற. அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரியணும்னா முதல்ல ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம்னா என்னன்னா குரு கிட்ட போய் குரு உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தத்தை எல்லாத்தையும் சொல்லி உன்னோட நிஜமான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், உன்னோட நிஜமான ஸ்வரூபம் இருக்கே, உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாத ஒரு வஸ்து நீ, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் நீ அதன்னு சொல்ற. இவன் அதை ஸ்ரவணம் பண்றான், கேட்டுக்கிறான். கேட்டுக்கிறதுலையும் என்ன ஆகும்னா நிறைய தோஷங்கள் வரும். ஏன் இந்த பிரார்த்தனை போடுறவர்னா தோஷங்கள் நிறைய ஸ்ரவணத்திலேயே வந்துடும். ஸ்ரவணத்துல என்ன தோஷம் வரும்னா அசம்பாவனா விபரீத பாவனான்னு ரெண்டு தோஷம். அசம்பாவனானா சொன்னது புரியறது ஆனா நம்பிக்கை இல்லை சொன்னது விஷயத்து மேல். இப்படியெல்லாம் நம்ம கேட்டா அம்பாள் கொடுப்பாளா? அவர் ஏதோ எழுதி வச்சிருக்கார். நேற்றுக்கும் சிவானந்தலரி எல்லாம் நிறைய கதை கேட்டோம், அப்படியெல்லாம் ஆனா நடக்குமான்னு ஒரு அசம்பாவனா, ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை. இல்லை இது மாதிரி ஒண்ணு இல்லைன்னா விபரீத பாவனா, எப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாதோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறான். அது மாதிரி இப்படி ஸ்ரவணத்திலே நிறைய தோஷங்கள் வந்துடும். அதனால அந்த தோஷங்களும் வராம இருக்கிறதுனால ஸ்ரவண. இப்போ ஸ்ரவணம் பண்ணியிருக்கோமே, ஸ்ரவணம் பண்ண விஷயத்த என்ன பண்ணணும்னா ஏகாந்தமா குரு சந்நிதியில கேட்ட விஷயத்த ஏகாந்தமா இருந்து அதை மனனம் பண்ணணும். மனனத்தை எப்படி பண்ணுவோம்னா யுக்தியை வச்சுட்டு மனனம் பண்ணணும். குருநாதர் என்ன சொல்றார், உனக்கு துக்கமே இல்லப்பா, துக்கங்கிறது மனசுல இருக்கக்கூடிய ஒரு தோஷம், உனக்கு துக்கங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இது இவன் ஸ்ரவணம் பண்றான். ஸ்ரவணம் பண்ணிட்டு இவன் தனியா ஏகாந்தமா அதை மனனம் பண்ணணும். மனனத்தை எப்படி பண்ணுவான்னா யுக்தி மூலகமா பண்ணுவான். துக்கம் எனக்கு ஜாகிரத அவஸ்தையில இருக்கு, சொப்ன அவஸ்தையிலையும் கனவு காணற சமயத்திலையும் எனக்கு துக்கம் இருக்கு. ஆனா தூக்கங்கிற சமயத்துல எனக்கு துக்கங்கிறது வரதே இல்லை. இப்போ தூக்கங்கிறது இல்லாததுனால, தூக்கத்துல துக்கம் இல்லாததுனால துக்கம் வாஸ்தவமா எனக்கு இருக்கா? உபனிஷத் சொல்லறதே தூக்கங்கிற ஒரு இதுல துக்கம் இல்லையே. சத்தியமா இருந்ததுன்னா துக்கம் எனக்கு வாஸ்தவமா என்னோட ஸ்வரூபத்துல துக்கம் இருந்ததுன்னா அது தூக்கத்திலையும் தெரியணுமே, ஆனா தூக்கத்துல தெரியறது இல்லையே. அப்போ துக்கங்கிறது யாருக்கு எங்க? குருநாதர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இதெல்லாத்தையும் வச்சு யுக்தியை வச்சுட்டு இவன் நல்லா மனனம் பண்ணணும். யுக்திங்கிறது இவனோட பிரெயின்ல இருக்கக்கூடிய லாஜிக் இல்லை. பகவத் பாதாச்சாரியால் சாதனா பஞ்சகத்துல சொல்றார், ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம். துஸ்தர்க்கம் பண்ண போகாதப்பா, உனக்கு இஷ்டம் வந்தா மாதிரி நீ விசாரத்தை பண்ணாத. ஏன்னா உனக்கு புத்திய எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறதே உனக்கு இன்னும் சரியா தெரியல. சாஸ்திரத்து மூலமா தான் அதை கொண்டு வரணும். ஆனா உனக்கு சாஸ்திரத்தோட வாசனை இன்னும் இல்லை, சாஸ்திரத்தோட சம்ஸ்காரம் இன்னும் இல்லை. அதனால நீ என்ன பண்ணுன்னா ஸ்ருதியை உனக்கு எப்படி தர்க்கத்தை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோ, ஸ்ருதி உனக்கு எப்படி யுக்திய உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோ அது மாதிரி உபயோகிச்சுக்கோ. ஸ்ருதிமதஸ்தர்க்கோனு சந்தீயதாம். அதுக்கப்புறம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்திலையும் நிறைய விக்ஷேபங்கள் வரும். இவன் ஏகாந்தமா அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே இவன் சித்தம் விழுந்த பட்சத்துல அது அப்படியே ஏக தாரணையா போற சமயத்துல சில வாட்டி தூக்கத்துக்குள்ள போயிடுவான். அப்படியே எப்படி தண்ணி எண்ணெய விட்டா தாரையா சுத்தி இல்லாம விழுந்துட்டே இருக்குமோ, ஏக்கமா ஒரே லைன்ல விழுந்துட்டே இருக்குமோ, அதே மாதிரி இவன் நிதித்தியாசனம் பண்ணர்ச்சே, ஆத்மஸ்வரூபத்தை நிதித்தியாசனம் பண்ணர்ச்சே ஏக்கமா அதே தாரையில வந்துட்டு இருக்கர்ச்சே சரீரம் செலவாட்டி என்ன ஆகும்னா அது தூக்கத்துக்குள்ள போயிடும். ஏன்னா சரீரம் இவ்வளவு வருஷம் பழகிடுச்சு. ஏன்னா மனசு இந்திரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே தூக்கத்துக்கு போறது பழக்கம் வந்துருச்சு. அப்போ இப்படி தியானம் நிதித்தியாசனம் பண்ணர்ச்சையும் அது தூக்கத்துக்குள்ள போற சான்ஸ் நிறைய இருக்கு.
இல்லைன்னா என்ன ஆகும்னா தியானம் அப்படியே நிஷ்டை அடையிற சமயத்துல பாஹ்ய லோகத்திலேருந்து ஏதோ ஒரு விசாரம் வந்து இவனை கெடுத்து விட்டுறாரு. யாரோ ஒருத்தர் வந்து எழுப்பி விட்டுறா, ஏதோ ஒரு கலை வந்து பங்கம் ஆயிடுறது. இது இந்த மாதிரி தோஷங்கள், ஸ்ரவணத்துல தோஷம், மனத்துல இருக்கிற தோஷங்கள், நிதித்தியாசனத்துல இருக்கிற தோஷங்கள் எதுவும் எனக்கு வராம யதா ஸ்ரவணம் பண்ணி உன்னோட அனுகிரகத்தினால அதே நல்லா மனனம் பண்ணி உன்னோட அனுகிரகத்தினாலேயே அதை நிதித்தியாசனமும் பண்ணி சச்சித் ரூப் ஆத்மனோமே ஸ்ருதி மனன நிதித்தியாசனான் யாசு மாத சம்பாத்திய ஸ்வாந்தமேதத் ருச்சியுத மனிஷம் நிர்விகல்பே சமாதௌ. இப்படி மனன நிதித்தியாசனம் பண்ணர்ச்சியும் மனசு கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கும், மனசு சம்பூர்ணமா லயம் ஆகவே ஆகாது. எப்போ நிர்விகல்ப சமாதி வருதோ அப்பதான் மனசு சம்பூர்ணமா லயம் ஆகும். இது சில பேருக்கு புரியலனாலும் இது கேட்கறதே மங்களம்னு நினைச்சு கேட்டுக்கோங்க. இப்போ மனசுங்கிறது சம்பூர்ணமா லயம் ஆகவே ஆகாது. நிதித்தியாசனம் பண்ணர்ச்சியும் மனசு அடிக்கடி வெளியில வந்துட்டே இருக்கும். அப்போ மனசுக்கு ஏதாவது ஒரு தீனி போடணும். அப்போ அந்த மனசுக்கு என்ன தீனி போடணும்னா, மனசுங்கிறது ஒரு ஆசை தான். அந்த ஆசைக்கு என்ன தீனி போடுவேன்னா அங்க சொல்றார் நிர்விகல்பே சமாதௌ ருச்சிஹி. என் மனசுக்கு ஏதாவது ஒரு ஆசை வரணும்னா அது எங்க ஆசை வரணும்னா நிர்விகல்ப சமாதியில உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசையை பண்ணி கொடு. இங்கதான் சொல்றார் ஸ்வாந்தம் ஏதத் ருச்சியுத மனிஷம் நிர்விகல்பே சமாதௌ. ஆனா நீ எப்படி இருக்கமா, துங்கா தீராங்கராஜத் வரகிரக விலசத் சக்கரராஜா சனஸ்தே. நீ அந்த துங்கா தீரத்துல எங்க உக்காந்துன்னு இருக்கேன்னு சொல்ற, துங்கா தீர் அங்கராஜத் வரகிரக விலசத். ஸ்ரீ சக்கரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கோணையில உட்கார்ந்துட்டு இருக்கியம்மா, நீ எனக்கு வந்து வித்யையும் சுத்த புத்தியையும் கொடுத்து என்ன நீ காப்பாத்து. வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். எல்லாரும் 3 வாட்டி சொல்லுங்க. வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். அப்படி இந்த ஆச்சாரியால் சொல்றார், எல்லாருக்கும் யார் யார் இதை படிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் இந்த மங்களத்தை உண்டு பண்ணட்டும். யார் யாருக்கு இதை கத்துக்க முடியுமோ அது எல்லாரும் கத்துண்டு நித்திய பிரார்த்தனையா வச்சுக்கணும். ஏன்னா உபன்யாசம் என்ன நம்ம வேதாந்தாதி ஸ்ரவணங்கள் பண்ண பட்சத்திலையும் அனுஷ்டானங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அனுஷ்டானம் ஏதாவது ஒரு அனுஷ்டானத்தை நம்ம கடைபிடிச்சுட்டே வரணும். இது மாதிரி ஸ்தோத்திர கிரந்தங்கள் நிறைய நம்மளை அறியாம நம்ம புருஷ பிரயத்னம் இல்லாமையே நம்மள நிறைய மேல கரையேற்றி விட்டுரும். ஏன்னா நம்ம புருஷ பிரயத்னத்தினால நின்னோன்னா அப்போ நிறைய விக்னங்கள் வரும், அகங்காரம் வரும். அதே அப்புறம் மோட்சத்துக்கும் பிரதிபந்தகமாயிடும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதே பக்தியா திருப்பிட்டோம்னா, அம்பாள் அபிமுகமா திருப்பிட்டோம்னா அது ரொம்ப சுலபமா நம்மளுக்கு இதெல்லா விஷயத்தையும் கொடுத்துரும். இப்போ அவ்வளோ பெரிய பிரம்ம வித்யையே கொடுக்க போறதுன்னா நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களாவ கொடுக்காம இருக்க போறா? எல்லாத்த விட ஒசந்த பிரம்ம வித்யை கொடுக்கறவளுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய துச்சமான விஷயத்த கொடுக்காம இருப்பாளா? ஒரு வாட்டி சென்னையில எங்க குருநாதருக்கு என் கூட ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவர் எங்க குருநாதர் கிட்ட கேட்டார், இந்த மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்றேளே, நீங்க உபனிஷத், நாங்க உபனிஷத் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ உபனிஷத் எல்லாம் படிச்சு மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்றேளே, இப்போ மோக்ஷம் வந்ததுன்னா நல்ல வேலை கிடைக்குமான்னு அவர் கேட்டார். ஏன்னா அவர் இன்னும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தார். அவர் கேட்டார். இப்போ எங்க குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஏண்டா உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றா, நீ அவள்கிட்ட போய் 20 ரூபாயும் கொடுப்பேடா சார்னு கேட்பியாடா? உனக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுலயே 20 ரூபாய் இல்லையா? அது மாதிரி பிரம்மத்தையே கொடுக்கக்கூடிய அம்பாளுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய எப்படி எப்படி உங்களுக்கு அனுகிரகமா சாதகமா பண்ணி கொடுப்பாளோ அது கண்டிப்பா சாரதா அம்பாள் பண்ணி கொடுப்பா. நிறைய அனுபவத்திலேருந்தும் சொல்றேன், நிறைய பேருக்கு அந்த அம்பாள் அனுகிரகமா பிரத்யக்ஷமா இருந்துட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் சுவாபாவிகமா அவதான் அம்மா. அவளை போய் அடைஞ்சா நம்ம சுலபமா நிறைய விஷயங்களை கடந்து போகலாம்.
அப்படி சொல்லி இந்த 2 நாளைக்கு இந்த பெரிய க்ஷேத்திரத்துல வந்து இந்த 2 விஷயங்களை பகிர்ந்துட்டேன். அதுக்கு காரணகர்த்தாளா இருந்த எல்லாருக்கும், அவ்வளோ அன்போட பார்த்துண்ட நம்ம ஸ்ரீனிவாசன் மாமாவுக்கும் எல்லாத்தையும் மகாசன்னிதானத்தோட பாதத்திலையும் சன்னிதானத்தோட பாதத்திலையும் என் குருநாதரோட பாதத்திலையும் இதை அர்ப்பிச்சு இதை இங்க முடிச்சுக்கலாம். ஹர நம பார்வதி பதையே. சத்குரு மகாராஜ் கி. படிச்சதனுடைய பலனா என்னன்னு தெரியல. மணிகண்டன் ஜி வந்து அடுத்து லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ் ஆன்லைன்ல எடுக்க போற தமிழ் விளக்கத்தோட. இது ரொம்ப நாளா மணிகண்டன் கிட்ட நாங்க கேட்டுட்டு இருந்தது, தமிழ் விளக்கத்தோட கிளாஸ் எடுக்கணும்னு. அது வந்து இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு. அது அனௌன்ஸ் பண்ணதும் இன்னும் நம்ம கிளாஸ்மேட் வந்து இதுல அபிஷேகம் அனௌன்ஸ் பண்ணல, இங்க அனௌன்ஸ் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டார், அதனால அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து சேர்ந்து போகிறோம். பிரசாதம் வந்து பகவானோட புக்கு, நான் பிக்டோரியல் பயோகிராஃபி புக் வந்து பின்னாடி அந்த வழி வழியா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாங்கவா வந்து அப்படி வாங்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ.